ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விளாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான். இதில் யூஸ்வலாக எப்பயும் போல் இல்லாமல், அதாவது ரெசிபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ஒரு ஃபன்னான கேஷுவலான விளாக் தான். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்டோட தம்பிக்கு மேரேஜ், அதுக்காக தான் ஈரோடு கிளம்பி போகிறேன். அது ஒரு சோலோ ட்ரிப் தான். கல்யாணத்துக்கு முத நாள் ஒரு 2-3 நாள் முன்னாடியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி, ஓகே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஹஸ்பண்ட் நீ ஃபஸ்ட்டு முத நாள் நீ போ, செகண்ட் டே அதாவது ரிசப்ஷனுக்கு நாங்கள் வந்துடுறோம், பசங்களோட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. எனக்குமே ஒரு மீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் நிறைய பேரை பார்த்து பேசுறதுக்கும் கொஞ்சம் டைம் கிடைச்சிது. நாங்கள் ஈரோடு போய் அங்கே ரீச் ஆனதுமே பார்த்தீங்கன்னா சத்யாவோட ஃபேமிலி என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து தான் அதுக்கப்புறம் ஈரோட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. சாரியோட ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா அந்த டைம் நான் ஈரோட்டில் தான் கொடுத்துருந்தேன். அதுவும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கடைக்கு போனோம். இந்த கடைக்கு ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்ததுதான். ஏன்னா இந்த கடையோட ஓனர் கீர்த்திங்கிறவங்க ஒரு ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி தான். ஏன்னா ஒரு கொலாப் மூலமாக ஸ்டார்ட் ஆனதும் அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. கடைக்கு வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, எங்களுக்குமே ஃபங்க்ஷன்ல போட்டுக்கிற மாதிரி ஏதாவது ஜுவல் செட் இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெண்டல் வேணுனாலும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். ஆல்ரெடி கௌதமியோட ஜுவல் இங்கே தான் புக் பண்ணியிருந்தாங்க ரெண்டலுக்கு. ஸோ அதுவும் கையோட வாங்கிட்டு போயிடலான்ட்டு வந்தாச்சு. ஸோ வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கீர்த்தியும் ஷாப்பில் தான் இருந்தாங்க. இவங்க தான் கீர்த்தி. எவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எனக்கு ஆக்சுவலாக இவங்களை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால ஜுவல்ஸ் எல்லாம் ஒன்று வச்சு காமிச்சிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பாருங்க, ரெண்டல் ஜுவல்லரி தான். அவ்வளோ நல்லா இருந்தது. கிராண்டா போடணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜுவல் பீசஸும் வச்சிருந்தாங்க. ட்ரெடிஷ்னலான ஐட்டம்ஸ், அப்புறம் பேங்கிள்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ நமக்கு வாங்குறது, விலைக்கு வாங்குறது, சேலுக்கு வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தனியாக வச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ரெண்டலுக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி செக்ஷன் மாதிரியும் வச்சிருந்தாங்க. நான் இங்கே அந்த பேங்கிள்ஸாக பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பிரேஸ்லெட் மாதிரி இந்த மாதிரி டைப்ல இருக்கிற பிரேஸ்லெட்ஸும் நிறைய இருந்தது. அதில் ஒரு 3-4 அந்த மாதிரி தூக்குனேன். ஸோ எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சிம்பிளான செயின் செட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா நம்ம ரெகுலர் யூஸ் மாதிரியும் போட்டுக்கலாம். செட்டா நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் சத்யாவும் அதில் ஒரு செட்டு வாங்கினோம். இது பாருங்க, ஒரு ட்ரெடிஷ்னலான நெக் பீஸ் தான். சில்க் சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணும்போது ஜஸ்ட் இது இந்த மாதிரி ஒரு நெக் பீஸ் போட்டோம்னா போதும். நல்ல கிராண்டாவும் இருக்கும், பார்க்க அழகாவும் இருக்கும். ஏன்னா இது ஒரிஜினல் ஒரு கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருக்கும். இமிடேஷன் ஜுவல்லரி தான், ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. மேக்ஸிமம் நாங்கள் அங்கே அன்னைக்கு போயிருந்தப்போ பிரைட் நிறைய பேர் வந்திருந்தாங்க, புக் பண்ணி வச்சிருந்தாங்க, வாங்குறதுக்கு வந்திருந்தாங்க, அப்புறம் சூஸ் பண்றதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இது பாருங்க, சிம்பிளான ஒரு ஸ்டோன் நெக் பீஸ். அப்புறம் விக்டோரியன் கலெக்ஷன்லாம் எனக்கு இது கழுத்து நிறையா இருக்குது, பெருசாக இருக்கே, போட்டால் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு ஜஸ்ட் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அழகாக தான் இருந்தது. ஸோ கிராண்டாக போடுறேன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுலேருந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக ஒன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நான் போட்டுட்டு ஒன்றுனா கேட்டுட்டு இருக்கேன் சத்யாட்ட, நல்லா இருக்கா அப்படின்ட்டு. நான் ரிசப்ஷனுக்கு இவ்வளோ கிராண்டாக போடணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு சிம்பிளான ஒரு பீஸ் கொண்டு வந்திருந்தேன். இருந்தாலும் இதுலேருந்து ஏதாச்சும் சூட் ஆச்சுன்னா கூட வேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கலெக்ஷன் கீர்த்தி கௌதமியோட ஜுவல் கூடவே சேர்த்து கொடுத்து விட்டாங்க. நான் இவங்களோட ஷாப்போட அட்ரஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மத்தியானம் லஞ்சும் அங்கேயே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அன்னைக்கு நைட்டு கௌதமி வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் நேரமே 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்பி மண்டபம் வந்துட்டோம். மண்டபம் ரெடி ஆகிட்டு நாங்கள், அதாவது மேலே ரூம் கொடுத்துருந்தாங்க, கீழே தான் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ட்விங்கிள் சாய்ஸில் எடுத்த ஜுவல் செட்டு தான் இது. இந்த சாரிக்கு இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் முதல் நாள் நைட்டும் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் காலையிலையும் ஒரு 2-3 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டோம். அப்படிங்கிறதுனால பயங்கர தூக்கமாக இருந்துச்சு. கீழே எதுவும் நடந்துட்டுருக்குன்னு கூட நாங்கள் பார்க்கல. லேட்டாக தான் ரெடி ஆகி கீழே போனோம். அதனால பார்த்தீங்கன்னா பாதி சடங்கு முடிஞ்சிருச்சு. அப்போ கௌதமியோட எழுதுங்கள் சீர் தான் நடந்துட்டு இருந்துச்சு. கௌதமி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஸ்பைசி ஹேண்ட் அப்படின்னு கூட ஒரு சேனல் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு விளாக்ல கூட காமிச்சிருப்பேன். ஸோ நிறைய பேர் அவங்களோட வீடியோஸில் என்னை பற்றி கேட்டிருந்தீங்க. அதாவது வெண்ணிலா எப்படி உங்களுக்கு ரிலேஷன், உங்களுக்கு எப்படி அவங்க ரிலேட்டிவ் ஆனாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இது ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. நாங்கள் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லணும். அது இப்போ இல்லை, ஒரு 5-6 வருஷமாகவே ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேருந்தே நாங்கள் ஃப்ரெண்ட் ஆனது தான். ஸ்டார்டிங் லெவல்லேருந்து அப்படியே பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பாக கண்டினியூ ஆயிடுச்சு. ஃபேமிலி எல்லாமே நல்லா பேசிக்கிற மாதிரி ஆயிட்டோம். அதனால
இவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வீட்டுக்கு நம்ம போவோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா இப்போ பத்திரிக்கை வைக்கிறதுக்கும் கூட அப்பாவும் தம்பியும் தான் வந்தாங்க நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சாங்க. அங்கிருந்து அவங்க வந்து எனக்காக பொள்ளாச்சி வந்து பத்திரிக்கை வச்சாங்க இல்லையா, அதுக்காகவே நான் கண்டிப்பா ஒரு நாள் முன்னாடியே போகணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் போயிருந்தேன். இந்த எழுதுங்கள் சீர் வந்து நாங்க பாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போனோம் அப்படிங்கனால என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கரெக்டா தெரியல. ஆனா கௌதமி அவங்களோட வீடியோஸ்ல கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷனோட, அதாவது தமிழ் சப்டைட்டில்ஸ் கூட வச்சு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த சீர் எதுக்காக பண்றாங்க எப்படிங்கிறது எல்லாமே வந்து அவ்வளோ அழகா வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. வேணா செக் பண்ணி பாருங்க. நானும் சத்யாவும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஹாயா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். கௌதமி வந்து அதை எப்படி நீங்க ஹாயா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா கூட்டிட்டு போய் எங்களை ஒரு இதுல கோர்த்து விட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து நிச்சயம் பண்றாங்க. நிச்சயம் பண்ணும்போது மாப்பிள்ளை வீட்டாரும் சரி பெண் வீட்டாரும் சரி மாத்தி மாத்தி கேட்டுக்கிறாங்க. அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கேட்கற மாதிரியும், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டு சைட்ல மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கற மாதிரியும் இருந்துச்சு. ஆனா அது எழுதியிருந்த விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப காமெடியா இருந்துச்சு. படிக்க எனக்கு வந்து எப்படி இது முன்ன பின்ன பார்த்து பழக்கமே இல்லை, இது எப்படி கேட்பாங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது கூட தெரியல. நான் வந்து சத்யாவை பேச சொன்னேன். இல்ல நீ பேசு அப்படி சொல்லிட்டு பேப்பர் என் கையில கொடுத்துட்டா. சரி ஓகே ஏதோ ஒண்ணு பேசுவோம் அப்படின்ட்டு எதிர்த்தாப்படி இருக்கிறவங்க, அதாவது பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து அவங்களும் பேப்பர்ல இருக்கிறத அப்படியே ரீட் பண்ணாங்க. சரி நானும் ஓகே எனக்கு எழுதி கொடுத்த பேப்பர்ல என்ன இருக்கோ அதுவே ரீட் பண்ணிடலான்ட்டு அப்படியே ஒப்பிச்சுட்டேன். ஆனா நிஜமா அவங்க வந்து எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னா, ஒரு வழக்கு மொழியில நம்ம நார்மலா இப்ப எனக்கு மாப்பிள்ளைக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நம்ம நார்மலா பேசுவோம்ல காமெடியா, அதே மாதிரியே பேசுவாங்க போல இருக்கு. நான் வந்து அப்படியே எழுதி இருக்கிறத அப்படியே ஒப்பிச்சேன் அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் பெண்ணை கட்டி தருகிறோம். தொட்டி கட்டிய நகை வீடும் தோட்டப்பட்டை காடும் என்னாலும் மொழி கொடுக்கும் காண லேட்டுகளும் பதிந்த பங்களா வீடுகளும் பங்களாமாய் நிறைந்த இரவி மஞ்சள் தோட்டமும் பச்சை நாளா. அவங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம சைட்ல இருந்து வெண்ணிலா சத்தமா பேசு அப்படின்ட்டு கௌதமியோட அம்மா வந்து சத்தமா பேசு நம்ம தான் ஸ்ட்ராங்கா கேட்கணும் அப்படின்னாங்க. நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் பேசி முடிச்சதுமே பாத்தீங்கன்னா சத்யாவும் மைக்க வாங்கி நார்மலா நம்ம பேசுவோம்ல அதே மாதிரி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டா. சுத்தி இருந்தவங்களும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கேட்ட கோரிக்கை எல்லாம் அவ்வளோ எக்கச்சக்கமா இருந்தது. அவ்வளவுதான். அது வந்து ரொம்ப ஃபன்னா போச்சு. அதுக்கப்புறம் நிறைய சம்பிரதாயங்கள் நடந்தது. இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. எனக்கும் சரி சத்யாவுக்கும் சரி எல்லாமே புதுசா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி பண்றாங்க இல்லையா, சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் வித்தியாசமா இருக்குது. ஸோ இது எல்லாமே பாக்குறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி தான் இருந்துச்சு எனக்குமே. இதுக்கப்புறம் நாங்க ரூம் போயிட்டோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் எடுக்கணும் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு மேலே ரூமுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு வந்து சத்யாவோட ஹேர் ஸ்டைல் நான் தான் பண்ணிவிட்டேன். அதுதான் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஹேர் ஸ்டைல் நான் பண்ணிவிட்டேன், நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருந்தா. அப்படி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டதே இல்லை, ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கிரெடிட் கொடுக்குறா. நல்லா இருந்தது. நல்லா எங்களோட அவுட்ஃபிட் இன்னைக்கு. ஆமாம், இன்னைக்கு நான் வேர் பண்ணிக்க சாரி வந்து என்னோட கல்யாண டைம்ல அம்மாவுக்கு எடுத்த சாரி, மாம்பழ கலர் சாரி. இது சொல்லிக்கிட்டே இருப்பேன், மாம்பழ கலர் மாம்பழம். எனக்கு கௌதமி வாங்கி கொடுத்த சாரி. இது என்னோட பாப்பா. ஹாய் சந்திரன்.
இந்த சாரியோட ப்ளவுஸ் அம்மா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி போட்டுட்டாங்க. இருந்தாலும் இந்த சாரி மேலே ரொம்ப நாளாகவே ஒரு கண்டு இருந்துச்சு எனக்கு. அதனால அதுக்கு மேட்சிங்காக ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் பிளெயினாக சில்க் காட்டன் எடுத்துட்டு நான் அதில் வந்து ஆரி ஒர்க் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் ஈவினிங் மீட் பண்ணுறோம். ஈவினிங் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் என்ன எப்படி ரெடி ஆகி கிளம்புறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிடணுங்கிறது தோணவே இல்லை, பசியில் அதை மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பாப்பா சாப்பிடாம இருந்தா அதனால சரி ஓகேன்ட்டு சாப்பிட போயிருந்தோம். ஃபுட்டு பற்றி சொல்லவே வேண்டாம். ஒரு நேரமும் பயங்கரமாக நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து லஞ்சும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரிசப்ஷனுக்கும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. பாரம்பரியமான உணவு வகைகளும் இருந்தது. அதோட நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதில் நான் அதாவது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது இல்லையா. அதுவும் இல்லாமல் நாங்கள் அன்னைக்கு நைட்டு கிளம்ப வேண்டியிருந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே காலையில் முகூர்த்தத்தன்னைக்கு இங்கே பொள்ளாச்சிலையும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அதனால இதையும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் வரைக்கும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த சாரியோட பிளவுஸா நான் ஈரோட்ல கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி அவங்க முன்னாடி எனக்கு ஒரு பிளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதாவது இன்பா டிசைனர் பொட்டிக் அப்படின்ட்டு அவங்க கிட்ட தான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுவும் வாங்கி போடும்போது பர்ஃபெக்டான ஃபிட்ல தான் இருந்தது. இவங்க தான் எங்களுக்கு ஹேர் டூ பண்ணி விட்டாங்க. குயிக்கா வந்து எனக்கும் சத்யாவுக்கும் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு மண்டபத்தில் கீழே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் எலிகெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ அது அந்த லைட்டிங்கில் அழகாக இருந்துச்சு. இப்போ தான் எல்லாரும் வரதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் ஒரு 6 மணி 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் இப்போ மண்டபத்துக்குள்ளே போயிட்டோம். நான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையே ஃபர்ஸ்ட்லேருந்து காமிக்கல பார்த்தீங்களா ப்ராப்பராக. இப்போ பாருங்க, இவங்க தான் புவனேஷ் அண்ட் காவ்யா. காவியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப். லாஸ்ட் டைம் நான் கௌதமி வீட்டுக்கு போயிருந்தப்பே காவியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. ஸோ அப்போவே காவியா வந்து ஒரு புதுசாக பேசின மாதிரி ஃபீலே இல்லை, நல்லா பழகின மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நானும் கௌதமியும் கொஞ்ச நேரம் ரிசப்ஷனில் முன்னாடி நின்றுருந்தோம். வர்றவங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லி வெல்கம் பண்ணி நின்றுட்டு இருந்தோம். கௌதமியோட சாரியும் சரி, என்னோட சாரியும் சரி, சத்யாவோட சாரி 3 பேருமே வந்து கோயம்புத்தூர் பிஎஸ்ஆரில் ஒன்றா போய் எடுத்த சாரி தான். அப்போதான் எங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறதுக்கு கௌதமிக்கு டைம் கிடைச்சது. ஏன்னா ஃபுல் டே அவங்களுக்கு நிறைய சடங்கு சம்பிரதாயம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படிங்கனால எங்க கூட பேசுறதுக்கு அவ்வளோ டைம் கிடைக்கல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும். நானும் வந்து ஹஸ்பண்டும் பசங்களும் வந்துருவாங்க அப்படின்ட்டு தான் முன்னாடி ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். அவங்களும் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளேயும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க கூட ஒருத்தரா பேசிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான ஆள் நாங்கள் ரொம்ப நாளாக மீட் பண்ண நினச்சது தான். இவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். சக்கப்போடு சேனல் புனிதா. இவங்களை பற்றி நிறைய பேர் நம்ம விளாக்ஸில் சொல்லுவாங்க, நீங்களும் இவங்களும் சிஸ்டர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, சிஸ்டர்ஸ் கிடையாது. ஆனால் வந்து 2 பேரும் யூடியூப் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனது தான். ஸோ அப்போ தான் மித்து பிரத்திக் எல்லாமே வந்துட்டாங்க, ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஃபைனலாக எல்லாரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதனால இந்த விளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகாக இருந்திருக்கும் அப்படி சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.